தமிழ் சினிமாவை தாண்டி இந்திய அளவிலும் உலக அளவிலும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட இரண்டு மிகப்பெரிய ஐகான்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன். பல தசாப்தங்களாக ரசிகர்களை ஆட்கொண்டிருக்கும் இந்த இரு புரட்சிகர நட்சத்திரங்கள் மீண்டும் ஒரே திட்டத்தில் இணைகிறார்கள் என்ற செய்தி ரசிகர்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக மாறியுள்ளது. ஜெயிலர் 2 படத்தின் பணிகள் முடிந்த பின் தலைவர் 174XKH238 என தற்காலிகமாக பெயரிடப்பட்டுள்ள புதிய திட்டத்தில் ரஜினிகாந்த் கமல் கூட்டணி உருவாகுகிறது. இதற்காக ரஜினிகாந்த் தனது லுக்கை முழுமையாக மாற்றி கதாபாத்திரத்திற்காக தீவிரமாக தயாராகி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க உள்ளார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இப்படத்திற்காக ரஜினிகாந்த் சுமார் ரூபாய் 225 கோடி சம்பளம் பெற உள்ளதாக கூறப்படுவது திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் படத்திற்கான ஒரு ப்ரோமோ வீடியோ ஏற்கனவே ஷூட் செய்யப்பட்டதாகவும் அதில் இருவரும் 80களின் விண்டேஜ் ஸ்டைலில் தோன்ற உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்படத்தை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் தயாரிப்பில் இன்பநிதி ஈடுபட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயம் ஸ்ருதி ஹாசன் மற்றும் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இணை தயாரிப்பாளர்களாக செயல்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்க உள்ளார் என்ற தகவல் ரசிகர்களை உற்சாகப்படுத்திய நிலையில் இந்த புதிய அப்டேட் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரலாற்று தருணமாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.